சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது தங்க முட்டையிடும் வாத்து மாதிரி. இந்த வாத்தை நம்ம கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள் கூட நான் பர்சனலாக சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட விலை 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சத்தெல்லாம் தொட்டுச்சு ஒரு பிட்காயினோட விலை. அதே பிட்காயின் பார்த்தீங்கன்னா கொரோனா ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு குறைஞ்சிது. செகண்ட் லாக்டவுனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 லட்சத்துக்கு வந்துருச்சு. அடுத்த லாக்டவுன் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற டைமில் அந்த பிட்காயினோட ஃபைனல் ஸ்டேஜ் டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலையை 1.5 லட்சத்துக்கெல்லாம் வந்துச்சு. 1.5 லட்சம்னா 1.80 என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 லட்சமா மாறிச்சு. அதுக்கப்புறம் 3 லட்சமா மாறிச்சு. இந்த மாதிரி ரொம்ப லோ லெவலுக்கெல்லாம் வந்துச்சு. இனிமேல் கொரோனாவால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இந்த 3 லட்சம் இருந்து திடீர்னு பார்த்தா 5 லட்சம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா 10 லட்சமா மாறிச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே 20 லட்சமா மாறிச்சு. திடீர்னு பார்த்தா 50, 50லேருந்து 80, 80லேருந்து 90, 90லேருந்து பார்த்தீங்கன்னா 1. பா, இந்த அளவுக்கு பிட்காயின் ஏறுனதே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி சட்டன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கொரோனா டைமில் 1,80,000 இருந்த அந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா வெறும் 2 வருடங்களில் 1,20,00,000 30 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சை தொற்றுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த சமயங்களில் லோ லெவல் காயினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிட்காயின் கூட வந்த நிறைய பாப்புலரான காயினாக இருந்தாலும் கூட எல்லா காயினோட வேல்யூமே இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் குறைஞ்ச அனைத்து காயினுமே அதை விட வேல்யூ ரொம்ப ஹையாகி 100 மடங்கு 1000 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் என்னைக்காவது ஒரு நாள் மிராக்கள் மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு மிராக்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஈரான் அமெரிக்கா போர்னால பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகி இப்போ எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிங்களில் ரொம்ப லோ வேல்யூவில் இருக்கிற டாப் லெவல் காயின்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100 காயினோ 10 காயினோ 50 காயினோ 5 காயின் 1000 காயின் கூட வாங்கி வச்சுக்கங்க. ஆரம்பத்தில் டாப் லெவலாக இருந்து ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இப்போ ஒரு காயின் உங்களுக்கு பிடிச்ச காயின் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் 10,000 காயின் 1 லட்சம் காயின் கூட வாங்கிக்கோங்க. ஒருவேளை அதோட பழைய வேல்யூ அது தொட்டாலும் கூட உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கிரிப்டோ கரன்சியை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சிங்கிறது தங்க முட்டையிடும் வாத்து மாதிரி. அது வாமா மின்னலுங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு திடீர்னு டவுன் ஆயிடும். அப்போ பர்ஃபார்மன்ஸை காட்டும்போது அந்த சமயத்தில் அடாடா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்ட்டு யோசிக்கிறத விட இப்போ முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க. எதையுமே நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. எப்போ எப்படி வேணாலும் இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி வேணாலும் மாறும், நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்கில் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி சில பெஸ்ட்டான காயினை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் எனக்கு பிடிச்ச காயின்களை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் மிராக்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக காற்று உங்கள் பக்கம் அடிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் எடுப்பீங்க. இது நடக்குமா நடக்காது அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன ஒரு விஷயமே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை நான் வேறு ஏதாவது காயினை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் கூட அதையும் கூட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.